மனுஷன் அவன் இப்படி காட்டு முறாட்டித்தானே அவன் நடந்திருக்கான். அவன் மட்டும் என் கையில கிடைச்சிருந்தா அவனை அங்கேயே உண்டு இல்லைன்னு பண்ணிருப்பேன். வீட்டுல எல்லாம் பதட்டத்துல இருக்காங்க. அப்பா வேற கோபியை தப்பா நினைச்சுக்கிட்டு இருக்காரு. முதல்ல அவருக்கு போன் பண்ணி சொல்லணும். ஹலோ அசோக், ஏடாச்சு? அப்பா மலரை கண்டுபிடிச்சாச்சுப்பா. அப்படியா? அப்பா இப்ப தாண்டா என் உயிரே வந்துச்சு. என்னடா நடந்துச்சு? அந்த கோவிப்ப எங்க? எல்லாரும் இங்க பக்கத்துல இருக்காங்க. நீங்க நினைச்ச மாதிரி கோவி மலரும் ஓடி போகலப்பா. அந்த கோகுல் தான் பொய்ய சொல்லி எல்லாரும் ஏமாத்திருக்காப்பா. மாப்பிள்ளை எதுக்கு இப்படி ஒரு அமாண்டமா ஒரு பழிய போடணும்? அந்த கொலைகாரனை இனிமே மாப்பிள்ளைன்னு சொல்லாதீங்க. எல்லா வார்த்தையும் வீட்டுக்கு வந்து சொல்றேன்ப்பா. ஏடா ஒரே குழப்பமா இருக்கு. மலர் எங்க? மலர்ட்ட போன கொடு. மலர், அப்பா பேசுறாரு. என்னம்மா என்னம்மா நம்மள ஆண்டவன் இப்படி சோதிக்கிறேன்? யாருமே எதையுமே உண்மையை சொல்ல மாட்டேங்கிறீங்க. நீயாவது நடந்து சொல்லுமா, என்னம்மா நடந்துச்சு? அப்பா டென்ஷன் ஆகாதீங்க, எனக்கு ஒண்ணும் ஆகல. கோகுல் திடீர்னு என்கிட்ட ரொம்ப மூர்க்கமா நடந்துக்கிட்டாருப்பா. விட்டா என்ன கொண்டு இருப்பாரு. அந்த அளவுக்கு கொடூரமா நடந்துக்கிட்டாரு. இந்த மாதிரி அவர் நடந்து பாரு நான் நினைச்சே பார்க்கலப்பா. ஒரு சைக்கோ மாதிரி பேசி சைக்கோ மாதிரி சிரிச்சாருப்பா. எனக்கு அப்படியே கொலை நடுங்கி போச்சு. நல்ல வேலை சரியான சமயத்துல கோபி மட்டும் வரலன்னா நீங்க என்ன உயிரோட பார்க்க முடியாம போயிருக்கும்பா. என்னம்மா சொல்ற? ஆமாப்பா, கட்டையை கையில எடுத்துட்டு என்ன அடிக்கிறதுக்கு வெறித்தனமா வந்தாருப்பா. அந்த நேரத்துல கோபி வந்து என்னை காப்பாத்தலனா என் நிலைமை என்ன ஆயிருக்கனே சொல்ல முடியாதுப்பா. இவ்வளவு மோசமானவனா அந்த கோவில்? நான் கோபி தம்பியை தப்பா நினைச்சிட்டேனாமா? கோபி தம்பிங்க, கோபி தம்பி கிட்ட போன கொடு. அப்பா பேசுறாரு. சார். தம்பி, ஒவ்வொரு தடவையும் நீங்க எனக்கு எவ்வளவோ உதவி செஞ்சிருக்கீங்க. ஆனா ஒவ்வொரு நேரமும் எங்க உயிரை நீங்க தான் காப்பாத்திருக்கீங்க. இப்ப மலரையும் கண்டுபிடிச்சு நீங்க தான் காப்பாத்திருக்கீங்க. நான் உங்களை போய் தப்பா நினைச்சிட்டேன் தம்பி. என்னை முதல்ல மன்னிச்சிருங்க கோபி. சார் என்ன சார் பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க? இல்லப்பா, நீயும் மலரும் அந்த கோகுலை அடிச்சு போட்டு ஓடி போயிட்டீங்கன்னு நான் கூசாம ஒரு பொய்ய சொல்லியிருக்கான் பாருப்பாவேன். அப்பவே எனக்கு ஒரே குழப்பமா இருந்துச்சியா. எது உண்மை எது பொய்ன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. அதனாலதான் உன்னை பத்தி தப்பா நினைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு போச்சியா. சார், நீங்க இருக்கிற சூழ்நிலையில இருந்து யாரா இருந்தாலும் இந்த மாதிரி சந்தேகப்பட்டிருக்க தான் செய்வாங்க. அதை விடுங்க சார். மலர் மடத்துக்கு எந்த ஆபத்து இல்லாம கூட்டு வந்தாச்சு. அவங்கள கொஞ்சம் நல்லா பாத்துக்குங்க சார். தனியா விட வேணாம், எல்லாரும் ஒன்னா இருந்து பாத்துக்குங்க. ஏன்னா அவங்க மென்டலி ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிருக்காங்க. சார், நாங்க இப்ப இங்கிருந்து கிளம்பிட்டோம். காலையில வீட்டுக்கு வந்துடுறோம். நேரில் பேசலாம் சார். ஓகேங்க சார், நன்றிங்க சார். போலாம். ஐயா சொக்கலிங்க, உங்க பையன் சொக்க தங்கம். ஐயா சொக்க தங்கம். என்ன சொல்றீங்க? அவங்க கிட்ட தகவல் வந்துச்சு? ஆமா, அசோக் பத்தி போன்ல பேசினேன். கோபி மலர்லாம் கூட பேசினாங்க. அப்படியா? ஆமாங்க. அந்த கோகுல் பையனை மலர் கூட்டி போய் கெஸ்ட் ஹவுஸ்ல வச்சு கொலை செய்ய பார்த்திருக்கேன். அட பாவி. உடனே மலர் அசோக்கு போன் பண்ணிருக்கா. அவனும் உடனே கிளம்பிட்டான். இந்த விஷயம் கோபிக்கு தெரிஞ்சு அவரும் தேட ஆரம்பிச்சிருக்காரு. இதுக்கு நடுவுல அந்த கோகுல் பைய அவங்க அப்பாவுக்கு போன் பண்ணி கோபியும் மலரும் ஓடி போயிட்டாங்கன்னு போய் சொல்லிருக்காங்க. ஐயோ. கோபி எப்படி அந்த இடத்தை கண்டுபிடிச்சு மலரை காப்பாத்திருக்காரு. எல்லாரும் பத்திரமா வந்துகிட்டு இருக்காங்களாம். என்னால நம்பவே முடியலங்க. ஏதோ கதையில படிக்கிற மாதிரி இருக்கு. கட்டினவன் அப்படி நடந்துக்கிட்டான். தெரியலங்க. இப்ப கூட அவ இவ்வளவு மோசமானவனு என்னால நம்ப முடியலங்க. மலர் வந்து சொன்னாத்தான் எல்லாம் தெரியும். ஒவ்வொரு தடவையும் எனக்கு பிரச்சனை வரும்போதெல்லாம் கடவுள் மாதிரி வந்து உதவுறது உங்க பிள்ளை கோபிதான். அந்த பிள்ளையில தப்பு நினைச்சிட்டு ரொம்ப வருத்தமா இருக்குங்க எனக்கு. உங்க மனசு தெளிவா சொல்லிங்களா? அது போதும். எப்படியோ உங்க பொண்ணு திரும்ப கிடைச்சிட்டா இல்லையா, அதுதான் பெரிய விஷயம். என் தங்க மக ஆசைப்பட்ட எதையுமே வெளியில சொல்ல மாட்டான். எல்லா அப்பா சொன்னா சரி, அப்பா சொன்னா சரி.
அப்பா அப்பாருகிட்டு இருந்த என் மகளை கல்யாணம் பண்ண அன்னைக்கு வாழ்க்கை அலங்கலமா போச்சேன்னு நினைக்கும் போது ஒரு பெத்த அப்பனா இருக்கிற எனக்கு என் நெஞ்சே வெடிச்சு போல இருக்கு. எனக்கும் மனசு கஷ்டமா தாங்க இருக்கு. பாவம் ரொம்ப சுபாவமான பொண்ணு, அது வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சேன்னு நினைக்கிறப்ப ரொம்ப வேதனையா இருக்குங்க. தப்பானவன் கையில என் பொண்ணை பிடிச்சு ஒப்படைச்சிருக்கேனே கடவுளே, இப்ப புலம்பி என்ன பிரயோசனம்? இருந்தாலும் என் மனசு கிடந்து தவிக்குதே. என்ன செய்ய, உங்களை நினைச்சாலும் எனக்கு வருத்தமா தான் இருக்கு. இந்த பாருங்க, இப்போதைக்கு உங்க பொண்ணுக்கு நீங்க ஆறுதல் சொல்லுங்க. அவன் மனசுல இருக்கிற சுமையை இறக்கி வைக்கட்டும், அது போதும். வேற எதையாவது பேச மனசை சங்கடப்படுத்திடாதீங்க. நான் எப்படிங்க என் பிள்ளைகிட்ட போய் மன்னிப்பு கேட்க போறேன்? பெத்த பிள்ளைங்க கிட்ட மன்னிப்பு கேட்கறதுல எந்த தப்பும் இல்லைங்க. தேவைன்னு இருந்தா நிச்சயமா மன்னிப்பு கேட்கணும், மன்னிப்பு கேட்கணும். சரி, அடுத்தது என்ன செய்யலாம்னு யோசிங்க. சரி வரேங்க, வரேன். வாங்க. உலகத்துல எப்படிலாம் நடக்குது பத்தியா மயில்? நினைச்சாலே பயங்கரமா இருக்கு. கிளி மாதிரி ஒரு பொண்ணை வளர்த்து ஒரு தப்பான ஆள்கிட்ட கொடுக்க முடியுமா ஆயிப்போச்சு. இல்ல, யார குத்தம் சொல்றது, யார புரியலடா. பாவம் ஜெகநாதன், அவர் நல்லபடியா விசாரிச்சு நல்ல பையனா பார்த்து தான் கொடுக்கணும்னு ஆசைப்பட்டிருப்பாரு. இப்படி எல்லாம் நடக்கும்னு அவரும் எதிர்பார்த்திருக்க மாட்டார். பாவம் அந்த பையனும் பார்க்கறதுக்கு நல்லா தானே பாருந்தா. அவன் மனசுக்குள்ள இப்படி ஒரு மிருகம் இருக்குன்னு யாருக்கு தெரியும்? புரியல மயிலு, யார நம்புறது யார நம்ப கூடாதுன்னே புரியல. பாவண்ண அந்த மலர் பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணுண்ணே. அது அது வாழ்க்கை எப்படி ஆயிடுச்சே. கல்யாணம் ஆன முத நாளே அந்த பொண்ணு வாழ்க்கை இறந்து வந்து நிக்கிறா. பாவங்க அந்த பொண்ணு. அந்த பொண்ணு நினைச்சாலே மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அவங்க வீட்டுல பழசெல்லாம் மறந்துட்டு எப்படித்தான் இருக்க போறாங்கன்னு தெரியல. பாவம், சந்தோஷமா வாழ வேண்டிய வயசுல ஒரு பொண்ணோட வாழ்க்கையே காணாம போச்சுன்னா வெறுப்பா இருக்குடா. மலர் மேடம் ரொம்ப நல்லவங்கப்பா. நல்லவங்க தான் ரொம்ப கஷ்டம் வரும் போல. நல்லவங்களா இருக்கிறது தப்பு தான் நினைக்கிறேன். இல்ல கோபி, அப்படிலாம் இல்ல. நல்லவங்களா இருக்கணும். நல்லவங்களா இருக்கிறதுனால தான் அந்த பொண்ணு நல்லபடியா வீட்டுக்கு திரும்பி வந்துச்சு. வாழ்க்கை இதோடு முடியல. அந்த பொண்ணுக்கு ஏதாவது நல்லது நடக்கணும். நீங்க சொல்றது சரிதானே அண்ணே. அந்த பொண்ணு மலருக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையணும்னே. ஆமாண்ணே, அதுக்கு நம்மளால முடிஞ்ச உதவியை நம்ம செஞ்சாகணும். ஆமா, நானும் வந்ததுல இருந்து பாத்துட்டு இருக்கேன். நீங்க ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி ஊர் கதையை பேசிட்டு இருக்கீங்க. நம்ம வீட்டு விஷயம் பேசுறதுக்கு 1000 இருக்கு. அதெல்லாம் விட்டுட்டு மலர்னு உருறீங்க. அவங்க பணக்காரங்க, பணத்தை வச்சு எல்லாத்தையும் சரி பண்ணிடுவாங்க. அதானே பார்த்தேன். என்னடா இது, தெய்வம் இங்கேயே தானே நின்றுகிட்டு இருக்கு, இவ்வளவு நேரமா சத்தமே காணுமேன்னு பார்த்தேன். என்னடி இப்ப என்னடி செய்யணுங்கிற நீயே? மாப்பிள்ளை பத்தி விசாரிக்க போனாங்களே, அந்த விவரத்தை பத்தி பேசுறீங்களா? அதை விட்டுட்டு அடுத்த வீட்டு புராணத்தை பேசிட்டு இருக்கீங்க. ஏப்பா கோபி, போன விஷயம் என்னாச்சு? அவங்க குடும்பம் நல்ல குடும்பம் தானே? அந்த குடும்பத்தை பத்தி நல்லா விசாரிச்சாச்சு. அது நம்மளுக்கு சரிப்பட்டு வராது, ஒத்து வராது, விட்டுருங்க. என்னது ஒத்து வராதா? நீ எதை வச்சு அப்படி சொல்ற? நீ சரியாவே விசாரிச்சுக்க மாட்ட. சித்தி, அந்த மாப்பிள்ளை பையன் ஜெராக்ஸ் கடை வச்சிருக்காப்ல. அதுக்கு வட்டிக்கு பணம் வாங்கி தான் வச்சிருக்காரு. யார்கிட்ட வட்டிக்கு வாங்கியிருக்கான்னு தெரியுமா? அப்பாட்டே வாங்கியிருக்காரு. அவங்க அப்பாவுக்கு வட்டிக்கு பணம் கட்ட முடியாம பையன் தவிச்சிட்டு இருக்காரு. ஆனா அப்பா அதை விடுற மாதிரி இல்ல. இப்ப பணம் ரெடி பண்ணோம், அதுக்காக இந்த கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்றாங்க. பொண்ணு வீட்டுல இருந்து பணத்தை வாங்கி அப்பாவுக்கு செட்டில் பண்ணோம், அதுக்காக இந்த கல்யாணம். இந்த இடம் வேணாம் சித்தி, நம்ம காமுக்கு வேற இடம் நல்ல இடமா பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கலாம். என்ன பேசுற கோபி? அவங்க வந்து காமுவை பார்த்து பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. நம்மளும் அவங்க வீட்டுக்கு போயிட்டு வந்தாச்சு. இப்ப போய் வேற மாப்பிள்ளை பார்க்கணும்னு சொன்னா நீ கேட்ட தகவலெல்லாம் உண்மைதானா? பெத்த அப்பன் போய் பிள்ளைக்கு கடன் தருவானா? இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு? உனக்கு யாரா தப்பா தகவல் சொல்லியிருக்காங்க. ஐயோ சித்தி, அவங்க வீட்டுல ஒரு அக்கா இருக்காங்கல்ல, அவங்க நான் வர்ற வெளில பார்த்தேன். அவங்க தான் சொன்னாங்க, காசுக்கு ஆசைப்பட்டு கூட பணம் தர்றாங்கன்னு சொன்ன உடனே வேற இடத்துல நிச்சயம் பண்ணிட்டாங்க. எனக்கு அது பிடிக்கல, அதனால அந்த வீட்டை விட்டு நான் வெளில போறேன், காரைக்குள்ள எங்க அண்ணன் வீட்டுக்கு போறேன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. இது உண்மைதான் சித்தி. அவ சொன்னானே அது இங்க வந்து சொல்றியா? உளராத கோபி.
ஏங்க இதுக்கு தான் நான் உங்ககிட்ட சொன்னேன் சின்ன பையனை நம்பி இந்த வேலையில விடாதீங்கன்னு. நீங்களே போயிருந்தா இப்படி அரையும் குறையுமா விசாரிக்காம உருப்படி அந்த வேலையை முடிச்சிட்டு வந்திருப்பீங்கல்ல. ஏய் என்னடி பேசுற நீ? கோபி போய் விசாரிச்சிருக்கான், கூட ராசப்பா அவன் போயிருக்கான். எல்லாம் 2 பேரும் பொறுப்பானவங்க தான், கரெக்டா தான் விசாரிச்சிருப்பாங்க. கிறுக்குத்தனமா பேசுறதே உங்களுக்கு பொழப்பாயிருச்சு. யாராவது எதையாவது சொன்னா இந்த கோபி உடனே தலையாட்டிடுவான். இந்த சின்னவர் அதுக்கு மேல சரியான 2 கட்ட அரை வர. இவங்களை நம்பி என் பொண்ணுக்கு மாப்பிள்ளை விசாரிக்க சொன்னேன் பாரு, என்னைய சொல்லணும். அண்ணி என்னை பார்த்தா இப்படி ஒரு வார்த்தை சொன்னீங்க. நான் ஒன்றும் அறகுறை இல்லைண்ணே. நாங்கள் அங்கே போய் நல்லா தான் விசாரித்தோம். மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க சரியில்லை நீ, காசு காசுன்னு அலையிறாங்க. நான் உங்ககிட்ட விளக்கம் கேட்டேனா? ஏன் எல்லாரும் சேர்ந்து என் பிள்ளைக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைய விட மாட்டேங்கிறீங்க? வாய மூடி, என் தம்பியை பத்தி ஏதாவது பேசினா தொலைச்சிருவேன். உங்க வீர எல்லாத்தையும் என்கிட்ட தானே காட்டுவீங்க. நீங்க பெத்த மகளுக்கு ஒரு நல்லது செய்ய துப்பு இல்ல, வீட்டு பொம்பளைய மிரட்டுறீங்க. வேணாண்டி வாய் பேசாதீ, நானே ஒன்னு வெட்டி. மயிலு, உனக்கு தான் தெய்வானையை பத்தி தெரியும்ல, நீ ஏன் கடந்து குதிக்கிற? இல்ல நான் விடக்கூடாதுனே, இவளை விட்டா இவளை நம்மளே ஏறி மிதிப்பானே. என் மகன் நல்லா இருக்கணும்னு நான் ஒருத்தையாவது நினைக்கணும்ல. என்ன பேசுற தேவான? உன் மகன் நல்லா இருக்கணும்னு நீ மட்டும் தான் நினைக்கிற, வேற யாரும் நினைக்கலையா? தயவு செஞ்சு குழந்தைங்கள்லாம் வச்சுக்கிட்டு அப்படி பேசாத. அப்புறம் இன்னொன்னு, ராசப்பா வேற நாங்க வேற இல்ல, அப்படி பிரிச்சு பேச வேண்டாம். அவன் எல்லா வேலையும் சரியாத்தான் செய்வான். அவனும் கோபியை மாப்பிள்ளைய பத்தி விசாரிக்க போனாங்கன்னா சரியாத்தான் செஞ்சிருப்பாங்க. கோபி ஒரு வேலையை செய்யறான்னா பக்குவமா தான் செய்வான். அனாவசியமா யாரையும் எடுத்தறிஞ்சு பேச வேண்டாம். மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க நல்ல விதமா தான் பேசிட்டு போனாங்க. சாந்தி கூட்டிட்டு வந்தது நல்ல சம்பந்தம். இவங்க என்னமா சொல்லிட்டு இருக்காங்க. இவங்க பேசல எனக்கு நம்பிக்கை இல்ல. கோபியா அந்த மாப்பிள்ளைக்கு போன் பண்ணி கொடு, நான் பேசுறேன். கோபியா அந்த மாப்பிள்ளைக்கு போன் பண்ணி கொடு, நான் பேசுறேன். கொடுப்பா. ஹலோ, நான் சாரதி பேசுறேன். யார் பேசுறீங்க? மாப்பிள்ளை, நான் காரைக்குடியில இருந்து தெய்வான பேசுறேன். அத்தை நீங்களா? சொல்லுங்க, நல்லா இருக்கீங்களா? அத்தை 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 அத்தைங்கிறாரு. மாப்பிள்ளை எப்படி இருக்கீங்க? நாங்க நல்லா இருக்கோம் அத்தை. ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன், அது உண்மையான நீங்க தான் சொல்லணும். சொல்லுங்க அத்தை. உங்களுக்கு வேற ஒரு இடத்துல பொண்ணு பார்த்து பேசிருக்காங்களாமே, அது நிஜமா? ஆமா அத்தை, அவங்க உங்களை விட அதிகமா தரேனாங்க. 1.5 லட்ச ரூபா தரேனாங்க. இப்ப நீங்க சொல்லுங்க, ஒரு 50,000 ரூபாய் சேர்த்து போட்டு 2 லட்ச ரூபாய் கொடுக்குறேன்னு சொல்லுங்க. அந்த பொண்ணை கேன்சல் பண்ணிடலாம். உங்க பொண்ணையே கல்யாணம் பண்ணிக்கிறேன். உங்க பொண்ணு அளவுக்கு அந்த பொண்ணு ஒன்றும் அழகு இல்ல. ஏங்க, நம்ம 2 லட்சம் தரதா இருந்தா அந்த பொண்ணை வேணான்ட்டு நம்ம காமுவே கட்டிக்கிறேன்னு மாப்பிள்ளை சொல்றாரு. உங்க யோசனை எப்படிங்க? அடச்சி கூறு கட்ட முதி போன வேடி. போன கொடுங்க. ஹலோ, நீங்க தான் வேறத்துல நிச்சயம் பண்ணிட்டீங்களா? முதல்ல போன வைங்க. ஏண்டி புத்தி கட்டவளே, அறிவு காட்டி உனக்கு மனுஷிகள் அடியாவங்க. பொம்பளைகள் ஏதோ கடத்துறல விற்கிற பொருள் மாதிரி வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்கள்ட்ட போய் கொஞ்சம் பேசி என்கிட்ட யோசனை வரை கட்டிட்டு இருக்க. நீ எதை வச்சு அடிக்கிறதுனே தெரியலடி. இல்லங்க, காமுவை பிடிச்சிருக்குன்னு அந்த மாப்பிள்ளை சொன்னார்ல, அதனாலதான் கேட்டேன். பேசாதீ. உனக்கு சொந்த புத்தி கிடையாது, சொல் புத்தி கிடையாது. இந்த விஷயத்துல இனிமே ஏதாவது பேச படி 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 பேச. என்னடி முறைக்கிற? மயில இரு. இல்லனே, ஏண்டி முதல்ல ராகினி வந்து பொண்ணு பார்க்க வந்தாங்க. இந்த பொண்ணு பிடிச்சிருக்குன்னாங்க. 1 மணி நேரத்துக்குள்ள காமு வந்து பொண்ணு பார்த்துட்டு இந்த பொண்ணு எனக்கு பிடிச்சிருக்குன்றாங்க. நீங்க எவ்வளவு தருவீங்கன்னு பரபரன்னு பறந்தாங்க. அதுக்கப்புறம் வேற யாரையும் நிறைய பணம் தானே உடனே அங்க போய் பேசி நல்ல நிச்சயதார்த்த அளவுக்கு போயிட்டாங்க. இப்ப நீ பேசும்போது கூட சரி நீங்க அவங்களோட நிறைய தரீங்கன்னா உங்க பொண்ணையே நாங்க கட்டிக்கிறோம். ஏண்டி மனுஷங்களாடி அவங்க கேடு கட்ட குடும்பம். அவங்கள்ட்ட போய் சம்மந்தம் பேசுறோம்னு நினைக்கிற நீ? அவங்களுக்கு பொண்ணை கொடுத்தா வேற யாராவது காசு தரேன்னு சொன்னா பொண்ணை வித்தாலும் வித்துருவாங்கடி இவங்க. மயிலு, நீ சும்மா இரு மயிலு. பின்ன தேவான, நீ பொண்ணை பெத்தவ, உனக்கு அதிகமா சொல்ல வேண்டாம். காமுக்கு கல்யாணம் பண்ணோம், அதை விட எது முக்கியம் தெரியுமா? அவ காலம் பூரா புருஷனோட சந்தோஷமா வாழணும், அதுதான். கொஞ்சம் நிதானமா பொறுத்திருந்து பண்ணா கூட நல்ல குடும்பமா நல்ல பையனா விசாரிச்சு செய்வோமே. இதுல அவசரப்பட வேண்டாமா? சித்தி, நாங்க விசாரிச்ச வரைக்கும் அது ரொம்ப ஃப்ராட் ஃபேமிலியா தான் தெரியுது. நம்ம காமு அங்கெல்லாம் போய் கஷ்டப்படக்கூடாது சித்தி. வேணாம் சித்தி. அதுவும் சரிதான். சாந்தி சொல்லி வந்த சம்பந்தமாச்சே, அவளே ஒரு பிராடு. அவ வாயை திறந்தா பொய்யாதானே வரும். அவ ஏற்பாடு பண்ண சம்பந்தம் வேற எப்படி இருக்கும்? என் பொண்ணுக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளையா பாருன்னு சொன்னா இப்படி போய் மாட்டி விட பாத்திருக்காளே. இருக்கட்டும், நான் அவளை வீட்டுல போய் வச்சுக்கிறேன். வா. முதல்ல உன்னையே குறை சொன்னா, அப்புறம் உங்க சித்தப்பா குறை சொன்னா, இப்ப யார் தலையில தூக்கி வச்சு ஆனாலும் அவளையே குறை சொல்ல ஆரம்பிச்சுட்டா. இதான உங்க சித்தி புத்தி. எல்லார் புத்தியும் தெரியும். நீ போமா உள்ள.
ஏ சாந்தி எங்க இருக்க?